ஒரு வாத்தியாரு படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாரு. வீட்டுக்கார அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்னையா நீ வாத்தியாருக்கு படிச்ச, வேலைக்கு போகாம வீட்டுல இருந்துக்கிட்டு வேற வேலையாவது பாத்துருக்கலாம், இப்படி சோத்துக்கு புண்ணியம் இல்லாம இப்படி தண்டமா உட்காந்துருக்கேன்னு திட்ட. அவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு. மனைவி திட்டினா கேட்காது மனசு. ஆமா சரி விடு, நான் ஏதாவது வேற வேலை பாக்குறேன்னு கிளம்பி போயிருக்கிறாரு. போற வழியில ஒரு மாடு கட்டி கிடந்திருக்கு. மாட்டுக்கு பக்கத்துல ஒரு விளம்பர பதாகை. அந்த பதாகையில என்ன எழுதிருக்குன்னா, மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அதை செய்து விட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு. வாத்தியார் வாத்தார் எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்கிட்டு 1 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருவோம் நினைச்சு போய் பக்கத்துல மாடு பக்கத்துல உட்காந்து ஏதோ சொல்லியிருக்காரு. மாடு சிரிச்சிருச்சு. அப்புறம் என்ன சொன்னாரு தெரியல, மாடு கண்ணீர் விட்டு அழுதுருக்கு. அப்புறம் எப்படியோ ஏதோ சொல்லி மாடு அத்துக்கிட்டு ஓடிடுச்சு. பரிசை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அந்த அம்மா கேட்கிறா, எப்படியா 1 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னு. கேட்கணும்ல, 1 ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாம இருந்தவன் திடீர்னு 1 லட்சம் ரூபாயோட வந்தான். அப்படித்தான் திருறாங்க, ஒண்ணும் இல்லாம திருறாங்க. ஓட்டு போட்டு ஜெயிச்சோன்னா கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க. ஏன்னு நம்ம கேட்டோமா, நாடே கடன்ல இருக்கு, நாட்டை ஆண்டவன் பூரா கோடீஸ்வரனா இருக்கேன், ஜனாதிபதி மாதிரி நினைக்கிறேன். எப்படி பாருங்க. ஆனாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்லை, நமக்கு தேவையில்லை. பெரிய இடத்து பொருளா போறோம் உடைக்கும். ஆனாலும் பாருங்க, அவ கேட்டா எப்படியா 1 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னு. அவர் சொன்னாரு, ஒண்ணு இல்லம்மா, நான் ஒரு மாடு கட்டி கிடந்துச்சு. அந்த மாட்டுக்கு ஒரு போட்டி அறிவிச்சிருந்தாங்க. மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அப்படி பண்ணிட்டா 1 லட்சம் ரூபாய் பரிசுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல கலந்துக்கிட்டேன், அதனால 1 லட்சம் ரூபாய் கிடைச்சு. அப்படியா, மாடு சிரிக்கிற அளவுக்கு நீ என்னையா சொன்ன அப்படின்னு கேட்டா அந்த அம்மா. அவர் சொன்னார், ஒன்னும் இல்லம்மா, மெதுவா பக்கத்துல போய் உட்கார்ந்து மாட்டை பார்த்து கேட்டேன், என்னை தெரியுதா, நான் தான் வாத்தியாருன்னே. நம்பாம அது நக்கலா சிரிக்குது, நீ எல்லாம் வாத்தியாரான்னு சிரிக்குது. சரி, அப்புறம் அழுகிற அளவுக்கு நீ என்னையா சொன்ன. நான் என்ன சொல்ல முடியாது, நீ என்னை படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன். அது கஷ்டத்தை விட என் கஷ்டம் பெருசா தெரிஞ்சிருக்கு, அது கண்ணீர் விட்டு அழுதுருச்சு. அப்புறம் அத்துக்கிட்டு ஓடுற அளவுக்கு என்ன சொன்னேன், மெல்ல கேட்டேன், ஒரு வாத்தியார் வேலை இருக்கு வர்றியான்னு கேட்டேன். போதும்டா சாமின்னு அதோட அத்துக்கிட்டு ஓடி போச்சு. எப்படி ஆயிட்டம் பத்தியெல்லாம் நம்ம நிலைமை. பள்ளிக்கூடம் நம்ம எல்லாம் படிக்கும்போது ஒரு பாடத்துல கதை இருந்துச்சு தெரியுமா, பாட்டி வடை சுட்ட கதை. சிரிக்கிறதோட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பாட்டி வடை சுட்ட கதை இருந்துச்சு. ஒரு கிழவி, நம்ம 1வது 2வதுல படிச்சோம். ஒரு கிழவி வடை சுடுவா. ஒரு காக்கா ஓடியாந்து கிழவிக்கு தெரியாம வடையை தூக்கிட்டு மரத்துக்கு ஓடி போயிடும். மரத்துல போய் வடையை வச்சுக்கிட்டு காக்கா உட்கார்ந்து இருக்கிற போது அங்க ஒரு நரி வரும். நரி வந்து காக்காயை பார்த்து சொல்லும், நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கான், எல்லாரும் பேசிக்கிறா, நானும் கேட்கிறேன் ஒரு பாட்டு பாடுன்னு. காக்கா அதை நம்பி வாயை புழக்கா, வடை கீழே விழுக, நரி தூக்கிட்டு ஓடி போயிடும். இதைத்தானே சொல்லி கொடுத்தாங்க நமக்கு, இதைத்தானே படிச்சோம். இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்கிட்ட கருத்து என்ன, பாட்டியை ஏமாத்த காக்கைக்கு சொல்லி கொடுத்து, காக்கையை ஏமாத்த நரிக்கு சொல்லி கொடுத்து, இந்த ஏமாத்துற கதையை படிச்சுக்கிட்டு ஒரு வய கூட உருப்படியா இல்லை, பூரா ஏமாத்திக்கிட்டே திடுறேன். மனுஷன் சாப்பிட்றான்டா தம்பி பயலே, மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு எங்க போய் சொல்றது. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழ் பற்றாளர்களே, சிந்தித்து பாருங்கள். இதே கதையை சைனாவில் வச்சிருக்கான். சீனான்னு சொல்றோம்ல, சீனா நாடு, கம்யூனிச நாடு. அங்க பாடப்புத்தகத்தில் 1வது 2வதுல வச்சிருக்கான் இதே கதையை. அங்கேயும் ஒரு பாட்டி வடை சொல்றான், அங்கேயும் ஒரு காக்கா வருது. இங்க மாதிரி திருட சொல்லி வைக்கல அவன் பாடப்புத்தகத்துல. கதை எப்படி வச்சிருக்கான் பாருங்க. பாட்டி வடை சொல்றா, காக்கா போய் பாட்டி கிட்ட பேசுது, பாட்டி வடை இருந்தா தர்றியா, பசிக்குதுன்னு கேக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், பசிச்சா கேட்கலாம்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப பாட்டி சொல்றான், ஓம் பசி புரியுது, நான் என்ன செய்ய, மழை பெஞ்சிருச்சு, விறகெல்லாம் ஈரமா போச்சு, அடுப்பு பத்த வைக்க முடியல, வடை சுட முடியல, என்ன கிளவி. உடனே காக்கா சொல்லுது, கவலைப்படாத பாட்டி, நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் இல்லாத குச்சி விறகு இருக்கு, நான் கொண்டாந்துறேன்னு விறகு கொண்டாந்து கொடுக்குது. உழைக்க சொல்லி கொடுக்குறேன். உழைப்புக்கு அடுத்து ஊதியம் வேணும்ல. பாட்டி கிட்ட சத்தமா கேக்குது அந்த காக்கா, பாட்டி விறகு கொடுத்துட்டேன், சீக்கிரம் அடுப்பு பத்த வச்சு வடையை சுட்டு கொடு. அவளும் மெல்ல மெல்ல சுட்டு ஒரு வடையை கொடுத்தா. வாங்கிட்டு போய் மரத்து மேல உட்காந்துச்சு. சோதனைக்குனால அங்கே ஒரு நரி வருது. ஆனா அந்த காக்கா ஏமாறல. ஏன் தெரியுமா, அது இந்தியா காக்கா, குறிப்பா தமிழ்நாட்டு காக்கா வாய பிளந்திருக்கும். அது சைனா காக்கா. வடைய காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது. மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது. யோசிச்சு பாருங்க, அது பாடமா இது பாடமான எது மாணவர்களுக்கு சரி?